படத்தின் இயக்குனர் KN பத்மராஜ் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள். மாசாணி படத்தின் இயக்குனர் KN பத்மராஜா அவர்கள். இப்பொழுது படத்தின் இசையமைப்பாளர் படத்தினை பற்றி சில வார்த்தைகள். இது இசையமைப்பாளர் விழா, அதனால் முதலாவதாக அவரே பேசுவார் என்று முன்னாடி அறிவித்திருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கில்லி மாப்பிள்ளை நான் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவங்களுடைய பிரதரின்லா. இது எனக்கு 4வது படம். பாலின்னு ஒரு படம் பண்ணேன், என்னோட நீ இருந்தால் பகவான் பண்ணியிருக்கேன். இது கில்லி மாப்பிள்ளை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். படத்தை எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்த்து நல்ல வெற்றிகரமாக அமைக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு, மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்காங்க, பேரரசு சார், ராஜன் சார், எல்லாருமே, மற்ற எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அத்துணை திரையுலக ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும், இந்த இசை வெளியீட்டு விழாவினை சிறப்பித்து தர வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். கில்லி மாப்பிள்ளை டைட்டில்லையே 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட அருமையான டைட்டில். ஸோ இந்த படத்தோடைய பாடல்கள் அப்படிங்கும்போது குமார் சார் மியூசிக் டைரக்டர் சார், ஏன்னா முதல்ல எங்கள் டைரக்டர் சார் வின்சென்ட் செல்வா சார் படம் பண்ணும்போது ஸோ அந்த மியூசிக் டீமில் மீட் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் மூலிமா இந்த படம் எனக்கு வந்தது. ஸோ இந்த படத்தில் முதல் முறையாக நான் அதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் பண்ண படத்துலேயும் 4 பாடல்கள் எழுதினேன். அப்புறம் இந்த படத்துலேயும் 4 பாடல்கள் நான் எழுதினேன். அதுக்கு அந்த வாய்ப்பு வந்து அந்த டைமில் எனக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா அந்த டைம் நான் ஒரு அப்பமிங் வளர்ந்து வர ஒரு பாடலாசிரியர். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரே படத்தில் எல்லா பாடல்களும் கொடுத்தாங்க. ஸோ இந்த பாடல்களை பாடியிருப்பவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து கில்லி மாப்பிள்ளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய ஒரு உச்சபட்ச நிலையை அடைஞ்சிருக்காங்க திரையுலகத்தில். ஸோ எல்லாருமே இந்த பெரிய பெரிய திரைப்படங்கள், பெரிய பெரிய வெற்றி படங்கள் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த படத்தில் பாட வரும்போதும் நான் எழுத வரும்போதும் எல்லாருமே ஒரு அப்கமிங் அப்படி தான் இருந்தோம். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து உயர்த்தி இருக்கிறது. ஸோ அப்படி ஊரான் பிள்ளை உயர்த்திய இந்த கில்லி மாப்பிள்ளை கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர். அடுத்ததாக படத்தின் நட்சத்திரம் வில்லன் நடிகர் சங்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கர். ஸோ இது நான் 2வது படம் தான். ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து கற்பு பூமியில் சில கருப்படைகள்னு படம் பண்ணேன். ஸோ 2வது படம் கில்லி மாப்பிள்ளை. ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பத்மராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் தேவராஜ் சார் இவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் எங்கள் அம்மா எல்லாருக்கும் தான். ஏன்னா இந்த டைம் இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வீட்டில் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுலாம். ஸோ பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும், என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ போ, உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக கலக்கப்போவது யாரு KPY ராஜ்குமார் அவர்கள்.
ஸோ எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நான் கலக்கப்போதையாரெலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் வந்து சீசன் 9 வந்து கலக்கப்போதையார் பர்ஃபார்ம் பண்ணேன். நான் 100 வாய்ஸ் 8 நிமிஷத்தில் பேசி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 100 ஆக்டர் வாய்ஸ். தேங்க்யூ. நானும் வந்து என்னுடைய சொந்த ஒரு ஈரோடு. எம்ஜிஆர் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். ரஜினி சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. விஜய் சாரை பார்த்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நான் சினிமாவுக்கு வந்தது யாரை பார்த்து அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் பார்த்தேன். ஸோ ஏன்னா அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து, ஸோ ஒரு டான்ஸராக இருந்து, ஒரு ஹோஸ்டாக மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் கடவுளுடைய அனுகிரகம்னு கூட சொல்லலாம். டான் படத்தில் எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வாய்ஸ் பேசுறதை பார்த்து எனக்கு கூப்பிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைவர் பிரபாகர் அவருடைய பயோபிக் மேதகுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, 2வது பாகம். அதில் அருணான்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மறக்குமா நெஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய 4th மூவி தான். ஆனால் இதில் தான் நான் த்ரூ அவுட்டாக வந்து ஃபஸ்ட் டைமாக நான் நடிச்சிருக்கேன். படம் ஃபுல்லாக நான் வருவேன் ஹீரோ கூட, கார்த்திகோட. ஸோ கார்த்தி இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. அவர் வந்து ஒரு மலையாள படத்தில் வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நிறைய தமிழ் படம் பார்த்துருப்பீங்க. மெர்சல், லியோ, காப்பான், அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் சூர்யா, விஜய் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபைட் 2 போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ கார்த்தி அவர் தான். அவர் நல்லா ஒரு கைத்தல கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பையன் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தான். அவன் நடிப்பை பார்த்து எப்படி சொல்கிறது, அவர் ஃபைட்லாம் பார்த்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபைட்டு தான் அந்த படத்தில் இருக்குது. வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. ஜெயம் ரவி, அருண் விஜய் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட மாசா ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட்னாலும் மாசா இருக்கும். டூப்பே கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துருங்க. ஸோ இன்னைக்கு வர முடியல அவரால். நேற்று கால் பண்ணி நான் கேட்டேன். எனக்கு வீடியோ காலில் வந்தார் கார்த்தி. நான் ஆஃபீஸர் தான் கூப்பிடுவேன். நான் இந்த படத்தில் வந்து 2 பேருமே நாங்கள் வந்து ஆஃபீஸர் தான் கூப்பிட்டுப்போம். ஆஃபீஸர் இந்த மாதிரி நான் வந்து கேரளாவில் மாட்டிக்கிட்டேன், வர முடியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், கார்த்தி இது உனக்கான படம், நீ வந்து கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு. இல்லை ஆஃபீஸர், செட்டு வந்து எனக்காக தான் போட்டிருக்காங்க, நான் மெயின் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கதில்ல, 2 நாள் தான் ஷூட் இருக்கு, என்னால் வர முடியாது, டீம்கிட்ட எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க, கெஸ்ட் எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல, கார்த்திக்காக. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி சார், ப்ரொடியூசர் சார், எல்லாத்துக்குமே சாரி. ஸோ நான் வாய்ஸ் பேசுவேன்னு சொன்னால ஒரு 2 வாய்ஸ் நான் பேசலான்றேங்க. ஓகேவா? பேசலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய மக்கள் செல்லும் விஜய் சேதுபதியை கூப்பிடலாம். எல்லாருமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பா, யாரா அந்த பொண்ணு திவ்யா, அவ்வளோ அழகா இருக்கு. இந்த படத்துல வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து எல்லா படத்துலயும் ஹீரோயின் பார்த்து வந்து ஹீரோ பொறாமப்படுவாப்புல. ஆனால் ஒரு ஹீரோனியே பொறாமப்பட்ட படம் இந்த படம் தான். ஏன்னா கார்த்தி அவ்வளோ அழகா இருப்பாப்புல. திவ்யா வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும், கார்த்தி செம்ம அழகா இருக்காப்புல அப்படி சொல்லுவாங்க அவங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு தமிழ் கம்மியாக தான் தெரியும். நானாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொண்ணு சைட் அடிக்குது போல அவங்கள அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கைத்தண்ணி அந்த வாய்ஸ் முடிச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து சிவகார்த்திகேயன் சார். அவர் வாய்ஸும் நான் பண்ணி ஃபைனலாக முடிச்சுக்கலான் இருக்கேன். பண்ணலாமா சார்? மண்டே சொல்லிடுறீங்க இப்போ. பண்ணலாமா? பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்களேன்னா நான் வந்து முடிச்சிடறேன் நான். ஓகே தானே? ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கில்லி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஸோ எல்லாருமே 2026 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஹோய் செல்ஃபி. பட் நான் கொஞ்சம் ஃப்ராடு, போய் சொல்வேன், நடிப்பேன். நீ டக்குன்னு ஓகே சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. அழகாக இருக்கிற பொண்ணுங்களா டக்குன்னு ஓகே சொல்லிட்டா பசங்களை விழுந்துருவாங்க. வரட்டா? தேங்க்யூ. நன்றி. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னுடைய டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி மிஸ்டர் ராஜ்குமார். அடுத்ததாக திரைநட்சத்திரம் விஜய் சேகர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் அமர்ந்திருக்கும் இருக்கிற எல்லா ஜாமான்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீட், மற்றபடி
இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னோட தாழ்வான வணக்கங்கள். நான் அந்த படத்தில் ஹீரோவோட அம்மாவாக நடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய மூவிஸில் நான் ஹீரோயின் மதராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் பத்மராஜா சார் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. மற்றபடி இந்த படத்தை சேலத்துலேயும் எங்களுக்கு இந்த அது என்ன ஒரு சார் காரைக்குடியிலையும் வந்து எங்களுக்கு அந்த சீன் எடுக்கப்பட்டது. அவங்க ப்ரொடியூசர் ஃபேமிலியே வந்து நம்ம ஒரு சொந்த ஃபேமிலி மாதிரி எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அன்பாக பழகுனாங்க. ப்ரொடியூசரும் கூட அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே நடந்துக்கல, எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக நம்மளோட ஒரு சொந்த சகோதரன் மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி பழகி உங்களுக்கு என்ன வேணுமா, என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாமே ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்கு. நான் நினச்சதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அப்போ டப்பிங்லேயே பார்த்தேன், ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு மூவி வந்து. ஏற்கனவே பத்மராஜா சார் வந்து மாசாணின்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. இது 2வது படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இது ப்ரெஸ் மீட், நீங்கள் ப்ரெஸ் அவங்க தான் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகணும். உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் வெற்றி பெறதுக்கு. மக்கள் நீங்களும் எல்லாருமே போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் படத்தை. இது பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம். மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வீரா அவர்களும் தங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது படத்தின் கதாநாயகி திவ்யா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்யா தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹாவுதீன் சேட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அவருக்கும் நன்றி. பின்ன டைரக்டர் சாரோட ஒய்ஃபு, அவருக்கு என் அம்மா மாதிரி இருந்துச்சு. ஃபுல் டைமும் சீனில் என் கூட தான் இருந்துச்சு, அதனால நன்றி. பின்ன இல்லை சாரி, எனக்கு தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, அதனால தான் இப்படி எல்லாம். ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தது நடன இயக்குனர் டயானா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன், கருடா சாங்கு. ஆக்சுவலி அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி 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 இன்றைக்கி வந்து அடி அடைஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணார், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஃபீல்டில் வந்து நிறைய படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு அது மட்டும் தான் என்னோடய ப்ரேயராக இருக்கும். அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூப் போடுற பையன் சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையனோட டெடிக்கேஷனு, அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்த ஜென்ரேஷனில் அடுத்த ஹீரோ, அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறையா திறமை இருக்குது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ் பண்ண தெரியுமா தெரியல. பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன், நல்ல பையன். அவனை ரசித்து ஒரு ஷாட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான். அப்புறம் 3 சாங் 4 சாங் பண்ணுறதா இருந்தோம். சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போயிட்டு அதனால வேறு சாங் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரு சாங்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் ஆக்சுவலி இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் இன்னொரு கம்பெனியில் நான் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன். எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க, ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜ் சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங். படமும் ரிலீஸ் ஆகணும். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் சார். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது சின்ராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ரத்தன சுருக்கமாக. வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என் பேர் விவேக் சின்ராசு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன். அது எப்படி
பிரின்ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமா, அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் வருது. ஒரு 20 மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும். அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் பண்ணதுக்காக சொல்லலை, அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம், சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர், வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு என்னென்னா, ஒரு பழைய படங்கள் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறைய பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை ரொம்ப இப்போ ஒரு சந்தோஷமாக பெருமையாகவும் சொல்லிக்கார். என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், 42 காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லுவார். அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க பாரு. பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டில் வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நாங்களாம் கொஞ்சம் மீடியம் இதில் தான் இருக்கோம். வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி 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 மிஸ்டர் சின்ராஜ் அவர்களுக்கு. அடுத்ததாக படத்தின் தயாரிப்பாளர்கள் வெங்கடாசலம் அவர்களை பேச அழைக்கின்றோம். வணக்கம். இந்த ஆடியோ லஞ்சுக்கு வருகை தந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த கில்லி மாப்பிள்ளை திரைப்படத்துக்கு ஆடியோ விழாவுக்கு வருகை தந்திருக்கும் என் பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் தெரிவிக்கிறேன். அது சமயம் இந்த கில்லி மாப்பிள்ளை நடித்த அனைத்து காமெடி நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். டயானா மேடம் ஒரு பாட்டுக்கு சாங் பண்ணியிருந்தாங்க, சாங்க்கு ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க, டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, அடுத்தது நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த காமெடி நடிகர்கள் அனைவருக்கும் என்னோட அடுத்த படம் கதை எழுதிட்டேன். அந்த கதையில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவேன், எல்லாத்தையும் நடிக்க வைக்கிறேன். ஒரு 300 பேர் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நடிக்க வைப்பேன். நடிகர்கள் அனைவருக்கும் என்னோட வேண்டுகோள், நீங்கள் நல்லா நடிங்க, நான் எதிர்பார்க்குறேன், நான் உங்களை நல்லா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் சார் பத்மநாபன் சார் வந்து மாசாணி பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு என்னை வந்து ஒரு படம் பண்ணலான்னு கேட்டார். நான் அவருக்கு நான் அந்த படத்தை கொடுத்தேன். அவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இன்றி அடுத்த படத்துக்கும் அவருக்கு நான் கதை எழுதி வச்சுருக்கேன். அது ஓகேனா அவர் பண்ண சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன், இன்னைக்கு கூட கேட்டிருக்கேன். நல்லா பண்ணுறேன். இங்கே என்னோட சிறப்பு விருந்தினராக வந்த எங்கள் அனைவருக்கும் என்னோட கோடிக்கணக்கான நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் படம் வந்து வெற்றி பெறுமாறு வாழ்த்துமாறு பணியோட கேட்டுக்கொள்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எங்கள் படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணி எங்கள் படத்தை வெற்றி பெற்று எங்கள் இந்த காமெடி நடிகரெல்லாம் திரும்பவும் நான் போட்டு செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும். இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி செய்வேன். 300 பேர்த்த போட்டு படம் இன்னும் வச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து அடுத்த படம் மட்டும் வாய்ப்பு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி, தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அடுத்ததாக படத்தின் இயக்குனர் KN பத்மராஜ் அவர்கள். எல்லாருக்கும் முதல் நான் நன்றியோடு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள் அன்னார் திரு ராஜன் சார் அவர்களையும், பேரரசு சார் அவர்களையும், ஜாக்குவர் தங்கம் மாஸ்டர் அவர்களையும், விஜய் முரளி சார் அவர்களையும், மற்ற குமார் சார் அவர்களையும், மற்றும் KPN மகேஸ்வர் அவர்களையும், திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் நான் ரொம்ப சிவி குமார் அவர்களையும் குகுநாதன் சார் வந்துட்டு போனார். பட் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சார் VC குகுநாதன் சார் இங்கே வந்துட்டு போனதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய பேரரசு சார் அவர்கள்
போன வாட்டி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் நான் இங்கே இந்த இடத்துல சார்னு கூப்பிட்டேன். அதுக்கு வந்து அவர் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சாருன்னு சொல்லி, என்ன யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒரு காமெடியாக அவர் வந்து பேசினார். அது மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு. இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோடு வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிசர் சார் சொன்னார். நான் இதில் ஒரு சின்ன கருத்துக்களை வந்து நான் ஒரு 2-3 கருத்துக்களை சொன்னேன். இப்போ உறவுங்கிறது வந்து இப்போது சிதைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலம். இப்போது உறவுங்கிறத வந்து நாம் உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்கணும். அது ஒரு சின்ன தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை உதாசீனப்படுத்தினோம்னா, அதை விலக்கி வச்சோம்னா, அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி வெகு தூரம் அது தனி ட்ராக்கில் பயணப்பட்டு ஒரு அனாதைங்கிற சமுதாயத்தையே உருவாக்கிடும். அப்படி ஒரு சமுதாயம் உருவாக நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையக்கரு. இதை வந்துட்டு நான் வந்து நகைச்சுவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45க்கும் மேற்பட்ட நகைச்சுவை நடிகர்களை ஒரு சீன் 2 சீன் 3 சீன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்கேன். ஹீரோ கார்த்திக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை வந்து நாங்கள் பூஜை போட்ட அன்னைக்கு தான் ஒரு கிளிப்பை பார்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணோம். வந்து அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. திவ்யா ரொம்ப அழகாக இந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய கேமராமேன் வந்து மூணாறு, காரைக்குடி, பொள்ளாச்சி, சேலம் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன்ஸை வந்து அழகாக அவர் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகுபடுத்தியிருக்காரு. அதே மாதிரி பாடலாசிரியர் கார்த்திக் சார் ரொம்ப அற்புதமான வரிகளை வந்துட்டு நேர்த்தியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரசிக்கும்படியாக. நான் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் குமார் சாரை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நான் சுச்சுவேஷனெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 3 டியூன், ஒரு பாட்டுக்கு 3 டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாட்டுக்கும் நான் 12 டியூன் வந்து அவர் போட்டு வச்சு, சார் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4ஐயும் எனக்கு ப்ளே பண்ணி காட்டினார். அதில் வந்து நான் இந்த டியூன்களை இப்போது கேட்ட அந்த டியூன்களை நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை டான்ஸ் மாஸ்டர் மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒத்துழைச்சி எனக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி ஒர்க் பண்ணார். இங்கே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 60 கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா ஒரு கதை எழுதுகிறோம், நம்ம மைண்டில் இருக்குது, மனசில் இருக்கிறது மைண்டில் இருக்குது, அதை வந்து பேப்பரில் கொண்டு வர்றோம், அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான விஷயங்கிறது திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 100 பேருனுடைய உழைப்பு தான் இந்த படத்தினுடைய முழு வடிவம். நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் சார் அவர்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஜய்சேகர் அம்மா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. ஒரு கல்யாண சீன் எடுத்தோம். அந்த கல்யாண சீன் எடுக்கும்போது அந்த மண்டபத்தில் இருந்த எல்லாருமே கண்ணு தண்ணி விட்டு அழுதாங்க. ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நானே அந்த சீன் ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். அதே போல் இந்த படத்தை நான் வந்து முதல்ல பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக நான் எங்கள் ஹோம் தேட்டரில் எங்கள் வீட்டில் நான் வந்து போட்டு காட்டுறதுக்காக ஒரு 15-20 பேரை நான் செலக்ட் பண்ணேன். இதில் யார் அப்படின்னா ஒரு இந்த கூலி வேலை செய்கிற இந்த படத்தில் கூட எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் வரும், அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த போராட்டத்தில் இந்த ஏரி வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அரசு வேலை திட்டத்தில் அந்த மாதிரி நபர்கள்.
அதுக்கப்புறம் நெசவு தொழிலாளர்கள், நான் நெசவு தொழிலாளி என்னுடைய பேஸு. அதில் அந்த மாதிரி ஆட்கள், இந்த கட்டிட தொழிலாளிகள், இந்த மாதிரி இப்போ ஒரு 15-18 பேரை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த படத்தை வந்து போட்டு காட்டினேன். அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்கள சொகுசாக இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்கார வச்சு நான் காட்டல. எல்லாரையும் அந்த சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உட்கார வச்சு நான் காட்டினேன். எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாங்க. ஒரு இன்டர்வல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்குமே டீ கொடுத்தேன். எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அண்ணா போடுங்கண்ணா அப்படின்னாங்க. திரும்ப போட்டேன். படம் முடிஞ்சது. எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா நாங்கள் மாசாணி படம் பார்த்துருக்கோம் டிவியில் நிறைய முறை, அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே நான் நினச்சேன், இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். மீடியா பீப்புள்ஸ் வந்து இதை வந்து நல்ல பெரிய லெவலில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும், எல்லாரையும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடிக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மீனா வெங்கடாஜலம் அவர்களுக்கும் சமுத்திரம் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கட்டிட தொழிலாளியாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீட்டை கட்டி விற்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தவர் அவர். அவர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், ஆனால் படங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது வந்து ரிட்டர்ன் வருமா வராதா தெரியாது அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு ஒன்று இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. ஸோ நான் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் ரத்னா தேட்டர்ஸினுடைய அந்த கட்டட எலிவேஷனை நான் தான் பண்ணேன் அந்த சின்ன வயசில். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து நாம் யாருமே ரத்னா ஸ்டுடியோ எடுக்கலை, மாடர்ன் தேட்டர்ஸ் எடுக்கலை. எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு அப்போவே தோணிச்சு அந்த சின்ன வயசில். அது என் மனசுலேயே இருந்தது. அதனால் நான் வந்து இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் நல்லா எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னார். நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப பெருசாக நினச்சி, எந்த பிரச்சனைகள் யார் எந்த வகையில் வந்தாலும், ஒரு லொக்கேஷனில் இருந்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மெதுவாக சால்வ் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்கேன். முடிசர் எல்லாம் பார்த்துருக்காங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அவர் பெரிய படங்களை ஒப்பிட்டு என் படத்தை வந்துட்டு நல்லா நம்ம படம் நல்லா இருக்குன்னான்னு ஒரு புடிசர் சொல்லும்போது நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு இயக்குனராக நான் ஜெயிச்சிட்டேங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லாரும் பாராட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே என்னை ஜெயிக்க வச்ச அவரை வந்து ஜெயிக்கணும் இங்கே, அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது. நான் தங்கராஜ் அண்ணன் மேடையில் இருக்கார், அவர் மூலியமாகவும் நான் சில பெரிய கம்பெனிகளில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு நான் படம் காட்டியிருக்கேன். பட் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு தேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 70-100 தேட்டர் வரைக்கும் நான் போட்டு தரேன்னு ஒரு சின்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு முனைப்பான அந்த பணிகளை வந்து நான் வந்துட்டு முன்னெடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்சை வந்துட்டு எங்கள் புடிசர் வந்து பார்த்ததே இல்லை, ஒரு முறை கூட அவர் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் எப்படியோ என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பாரு. இங்கே வந்து அவர் வந்து இந்த ஸ்க்ரீனு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னை கூப்பிட்டு தனியாக கை கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு. இங்கே மேனேஜர்ஸு மற்ற எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சிருக்காங்க, பிஆர்ஓஸு எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், எல்லாரும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் இந்த படத்தை வந்து வாழ்த்தணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மீடியா பீப்புள்ஸு இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக கிடா விருந்து என்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளரான நடிகருமான KPN மகேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் வீட்டிருக்கின்ற திரைப்பட திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பரிமாண வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு என்ன பெருமைன்னா, இன்னைக்கு நான் இங்கே வந்து கலந்துருக்கிறேன்னா, நானும் சேலத்தை சேர்ந்தவன், இயக்குனரும் சேலத்தை சேர்ந்தவர், தயாரிப்பாளரும் சேலத்தை சேர்ந்தவர்கள். ஒரு ஒற்றுமை எங்களுக்கு. அதனால
சார் வந்து மாசாணி படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு, நல்லபடியாக போயிடுச்சு. அதே மாதிரி கில்லி மாப்பிளையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு நம்ம இங்கே வந்திருக்கின்ற தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர்கள் இதை ஒரு நல்லபடியாக ஒரு மெசேஜாக எடுத்துகிட்டு போய் தியேட்டரில் போய் இதை வந்து சொன்னால் இன்னும் நிறைய பேர் திரைப்படத்தை தயாரிக்க ஆவலாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நமது பிஆர்ஓ வெங்கட் அவர்கள் என் படத்துக்கும் பிஆர்ஓவா தான் இருந்தாரு, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். விழா நிறைவேறும் தருவாரி உள்ளது. இப்பொழுது தர்ஷன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேச ஆசைப்படுகிறார் இயக்குனருக்காக. சார், பிரஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் வந்திருக்கேன். திரையுலக ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கீங்க சார். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். சார், கில்லி மாப்பிள்ள இந்த படம் வந்து பத்மராஜ் சார் வந்து அழகாக இயக்கியிருக்காரு. ஸோ அற்புதமாக வந்திருக்கு சார் கதை. சாங்கெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெங்கட் சார் சூப்பராக கேமரா பண்ணியிருக்காரு, ரொம்ப வாழ்த்துக்கள் சார். மியூசிக் டைரக்டர் சார் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க சார், நன்றிகள். யாருக்கும் நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நல்ல காமெடி ஹியூமரு. ஸோ ஒட்டுமொத்த காமெடியனும் நிறைய பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சார் இதில். டைரக்டரு, ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். எல்லா காமெடி நடிகர்களுக்கும் நான் இது தரணும்னு சொல்லிட்டு மீனா வெங்கடாச்சலம் சார் வந்து அவ்வளோ இது பண்ணாங்க. அவங்களும் ஃபேமிலியாக வந்து எல்லாருமே வந்து கூட வந்து அரவணைச்சி எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். அதே மாதிரி சார் பத்மராஜ் சாரோட ஒய்ஃப் எனக்கு அம்மா மாதிரி அவங்கெல்லாம் அவ்வளோ அரவணைச்சாங்க. அவங்க மகன் ஜெகன், அவங்க எல்லாமே டோட்டல் டீமே எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணோம். ஸோ அருமையான படம். ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் வந்து இந்த மாதிரி படங்களை ஆதரித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹீரோ கார்த்தி சார், அவரையும் சொன்னோம் வரல இந்த தருணத்தில், சூப்பராக நடிச்சிருக்காரு. எக்ஸலண்ட்டாக உடம்பு வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாருங்க, அவர் சூப்பராக இருப்பார். ஸோ ஹீரோயினி திவ்யா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் டீம் மொத்த பேருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார். இப்பொழுது சாங் ரிலீஸ் பண்ணுறோம். இது முடிஞ்சோன்னா தொடர்ந்து பேச வேண்டிய இருக்கிறாங்க சிறப்பு விருந்தினர்கள்லாம். மேடையில் இருக்கும் கே ராஜன் சார், பேரரசு சார் அவர்கள் வெளியிட, ஜாகவர் தங்க மாஸ்டர், சிவி குமார் சார், கேபிஎன் மகேஷ் அவர்கள், தயா பன்னீர்செல்வம் அவர்கள், விஜயமுரளி சார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். போங்க சார். வீடியோ ஓகேண்ணா? ஓகேவா? இல்லை அடுத்ததாக அண்ணன் முத்துக்காலை அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கும், கில்லி மாப்பிள்ளையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கில்லி மாப்பிள்ளை என்னுடைய இளமை காலங்களில் கில்லியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது தான் கராத்தே செல்வம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகராக வந்தேன். முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும்
ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சாரு. இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளி மாப்பிள்ளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர்கள் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போகிறான் அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிடும் போது தட்டை பிடிங்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை பிடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது, சம்பவமாக வருது. தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே பேர் நேரத்தில் பேசினாங்க. எங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோ டைரக்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரித்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டயலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையல. இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இதுங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் இல்லை சார், நீங்கள் பணத்தை பேமெண்ட்டை நீங்கள் ஜிபேயில் அனுப்பிச்சுடுங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 hour கழித்து ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாள நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடுங்கினாங்களோ அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தை வச்சு எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜெயிச்சுட்டா முத்துக்காலை, 25 வருஷம் நீ எதுக்கு தான்டா போறான்னு. எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க. அதை நான் யார்த்தையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால் மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே உனக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ தான்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்கஹால் அனானிமஸ் ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிள்ளி மாப்பிளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. அடுத்ததாக PRO யூனியன் தலைவர் விஜயமுரளி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கில்லி மாப்பிள்ளை படம் டைட்டில் வந்த விஷயத்த சொன்னாங்க. விஜயோட கில்லி, ரஜினியோட மாப்பிள்ளை, அப்புறம் இப்போ தனுசு நடித்த மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்து ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறி இருக்குது. இதே மாதிரி தான் 92ல் நாங்கள் ஒரு படம் பண்ணோம்.
ஆனந்தராஜா ஹீரோவை வச்சு. அப்போ அந்த படத்துக்கு போக்கிரி தம்பின்னு வச்சோம். அப்போ போக்கிரி ராஜா ரஜினி படம் ஃபேமஸ்ஸு, சின்னத்தம்பி பிரபு சார் படம் ஃபேமஸ்ஸு. அதில் போக்கிரியும் தம்பின்னு தூக்கி போக்கிரி தம்பின்னு ஒரு படம் வச்சோம். அந்த நினைவு வந்துருச்சு. அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் கே. ராஜன் சார் அவர்கள் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், இன்னைக்கு விநியோக சங்க தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்தது இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதே மாதிரி பேரரசர் வெற்றிப்பட இயக்குனர், இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் இந்த நிறுவன சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இங்கே வந்து போன விசி குகநாதன், அவர் 5 முதல் உரையில் பார்த்தவர். அவர் வந்து அவசர வேலை, எப்பயுமே போக மாட்டார். அந்த மாதிரி ஏதோ ஃபோன் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டார். அதில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி டிடி ராஜா, கோடியில் ஒருவன், ஹிட்லர், ராஜவம்சம் படம்லாம் பண்ண ப்ரொடியூசரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ சிவி குமார் இங்கே இருக்கிறாரு. பீசாட் 1, 2, 3, 3 படம் பண்ணி ஒரு சக்ஸஸ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஸோ ஜெயிச்சவங்க, வெற்றி பெற்றவங்க எல்லாமே இங்கே வந்திருக்குது பெரிய விஷயம். அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம், இவர் வந்து ரியாதி ஹாண்டட் ஹவுஸ்னு ஒரு படம் பண்ணார். இப்போ அக்யூஸ்னு ஒரு படத்தில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவை பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடைமொழி கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், அந்த கம்பெனி பேரை போட்டுங்க, என்ன இல்லாட்டி அக்யூஸ் பன்னீர்செல்வம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தயா பன்னீர்செல்வம் மாற்றி விட்டோம், கம்பெனி பேரை வச்சுங்கன்ட்டு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம், இந்த சிறுமுகலிட்ட படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும், நைட்டில் கூப்பிட்டா கூட காலையில் வந்துடுவார், காலையில் கூப்பிட்டா ஈவினிங் வந்துடுவார். அவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த சாங்கெலாம் நம்ம பார்த்தோம், ட்ரெய்லரும் பார்த்தோம். முதல்ல வந்து இந்த கேமராமேனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து அது பார்க்கும் போதே எப்பயுமே ஒரு கேமராமேன்ட்ட தான் ஒரு படத்தை எவ்வளோ ரிச்சாக கொண்டு வரணுங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த டயானா பேசும்போது சொன்னாங்க, அந்த சாங்கை ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஹீரோயினியே சைட் அடிச்சிருக்காங்க, டான்ஸ் மாஸும் ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனையாக இருக்குது. ஒரே சமயம் 2 பேர் ரசித்து அந்த பாட்டையும் கூட நடிச்சிருக்காங்க. திவ்யா, ஹீரோயினி பேர் திவ்யான்னாங்க. திவ்யாங்கிற பேர் சினிமாலையும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சாங்லலாம் ஆடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தாராள மனசு அவங்களுக்கு. நல்லாவே காஸ்டியூம்ஸ் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டர் தான் ரொம்ப கொடுத்து வச்சாரு, கூட பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பாரு எல்லாத்தையும். இந்த சாங் எழுதின இங்கே இந்த படம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா பத்மராஜன் சரி, PV குமார், நம்ம கார்த்திக் 3 பேருமே பார்த்தீங்கன்னா சாங் அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த முதல் சாங்கில் டூயட் சாங்கில் ஒரு வரி வரும், மெல்லிசையும் இடியும் கூட இடியும் மின்னலும் மெல்லிசையன்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த சாங்கில் இந்த டயானா எடுத்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ட சாங் மாதிரி தான் அது ஆக்சுவலாக. அதில் வந்து கருடா கருடான்னு நினைக்கிறேன் சாங்கு. அதில் வந்து வரவா தேன் தரவான்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறாரு. அந்த தேன் என்னன்னு தெரியல, அது ஒன்று. தயாரிப்பாளர் ரசித்து தட்டுறாரு. அப்புறம் வந்து 3வது சாங்கில் அந்த குத்துப்பாட்டில் வந்து அச்சு வெள்ளம் போல ஒன்றை பிச்சு தின்னவான்னு ஒரு வரி வரும். ரொம்ப ஹீரோயினை பார்த்து எழுதுன மாதிரியே கார்த்திக் எழுதியிருக்கிறாரு. அதனால் ஆனால் இந்த இவர் வந்து சந்திரபோஸ் சாரோட மைத்துனர் PV குமார். ஸோ அதனால் சினிமா மியூசிக் எப்படிங்கிறது அவருக்கு நீக்கமர நிறைஞ்ச ஒரு விஷயம், நல்லா பண்ணியிருக்கிறாரு. சாங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடான சாங்கு. அதே மாதிரி இந்த போலீஸை பற்றின ஒரு சாங்கு முதல் தடவையாக ஒரு பாசிட்டிவாக அந்த சாங் இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா படங்கள்லேயே வந்து நம்மளை வில்லனாக காட்டுறோம், ரியல்லி நிறைய வில்லனை பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதி ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காவல்துறையில் இருக்கும் அத்தனை பேர் இந்த படத்தை இந்த சாங்குக்காக வேண்டிய படம் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கு அந்த வரிகள்லாம். அதுக்கே இந்த பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம், PA ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, பஞ்சூர்ணாசலத்தோட இது. அவங்க அதில் வரும். இப்போ மீனா பஞ்சூர்ணாசலம்னு வரும். இப்போ அதுக்கப்புறம் மீனா வெங்கடாசலம் வந்திருக்கிறாரு. ஸோ PA ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறைய படம் எடுத்து இந்த படம் மிகப்பெரிய நிறைய படங்கள் எடுக்கணும். அவர் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும்.
அதனால வந்து படத்தில் நடிக்கிறவங்களும் சரி, இப்போ நடித்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு தயாரிப்பாளரை பாராட்டுறாங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு நல்லா பழகியிருப்பார், பேசின சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. இது நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு வேர்வை காயரும் கூலி செஞ்சவங்களோட வேர்வை காயும் முன்னமே கூலியை கொடுத்துடணும் சொல்லி வரும். அது மாதிரி ஒரு நடந்திருக்கிறாரு. அதில் ஒட்டுமொத்த டீம் வந்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா அது ஒன்று தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்ல ஆட்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இன்னைக்கு வந்து 26 விதமான வியாபாரம் இருக்குது சினிமாவில். அந்த 26 விதமான வியாபாரத்தை கரெக்டாக செய்யணும். நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். தெரியலன்னா கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவி குமார்லாம் இருக்கிறாரு. இப்போ அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சிவி குமார் வந்து பொருளாளருக்கு போட்டி போடுறாரு. அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம் இணை செயலாளருக்கு போட்டி போடுறாரு. நான் துணைத் தலைவருக்கு போட்டி போடுறேன். டிடி ராஜா செக்ரட்டரிக்கு போடுறாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். எனி டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கலாம். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதை விட பெருசு வந்து நம்ம ராஜன் சார் இருக்கிறாரு. எல்லா செக்டாரும் தெரிஞ்சவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூச்சப்படாமல் போய் பேசுனீங்கன்னா எது எப்படி பண்ணலான்னு சொல்லி தருவாங்க இந்த வியாபார விஷயங்களை. ஸோ இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதை வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க இன்னைக்கு எல்லாமே மொபைலில் தான் பார்க்குறாங்க ஜனங்க. யூடியூப்புக்காரங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை திரையரங்கு கொஞ்சம் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். தயாரிப்பாளருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு பேரரசார் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தோட மேனேஜர் ஏகாம்பரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கும் பேரரசார் அவர்கள் சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் கிளாமர் சத்யா அவர்களுக்கு பேரரசார் அவர்கள் சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எடிட்டர் கணேஷ்குமார் அவர்களை மேடைக்கின்றோம். அடுத்து கணேஷ்குமார் அவர்கள் எடிட்டர். வீரா அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் பேரரசர் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்து பிஆர்ஓ உதய அவர்களுக்கு பேரரசு அவர்கள். அடுத்ததாக எங்கள் பிஆர்ஓ யூனியன் முன்னாள் செயலாளர் பெருத்துளசி பழனிவேல் அவர்களுக்கு. நன்றி சார். அடுத்ததாக பட அதிபர் அவரை பற்றி விஜயமுரளி சார் நிறையா சொல்லிட்டாங்க. திரு தயா பன்னீர்செல்வம் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்காலன் என்ன சொன்ன மாதிரி தாம்பூலத்தட்டு வச்சு பணம் கொடுத்து மிகப்பெரிய மரியாதையை செலுத்திய எங்கள் தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். அதேபோல்
இந்த படத்தினுடைய இயக்குனர் கேமராமேன் பத்மராஜ் சார், கேமராமேன், இசையமைப்பாளர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், நடிகர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவினுடைய கதாநாயகன் என்று சொல்லலாம் எங்கள் அண்ணன், மூத்த தயாரிப்பாளர், எங்களுடைய வழிகாட்டி. என்னோட முதல் படத்திலே வந்து அண்ணாவங்க தான் வந்து சிறு பட தயாரிப்பாளர்களாக வந்து வெற்றி பெறணும், நீ எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. கே ராஜண்ண அவர் வாழ்த்துனால தான் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துட்டே இருக்கோம். அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களோட இயக்குனர் சார் பேரரசு சார் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி, அவர் எப்பவுமே எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த சினிமாவோட விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தூணா இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்கள், அவர் எப்பவுமே சொல்லவே வேண்டாம், அதிரடி தான். அவருக்கும் வணக்கம். அதே போல இந்த இந்த விழாவிற்கு வருகின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தேனாண்டல் முரளி சார் அவர்களுடைய தலைமையிலான இப்போ தேர்தல் வர்றதுனால அந்த அவரோட அணியினுடைய ராமநாராயணன் அணின்னு சொல்லிட்டு அந்த அணியில் துணைத் தலைவராக பொறுப்புக்கு வேட்பாளர் நினைக்கும் விஜய் முரளி சார் அவர்களுக்கும், அதே மாதிரி பொருளாளராக வேட்பாளராக களமிறங்கும் அண்ணன் சிவி குமார் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை, அனைத்து நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில எதுக்கு நான் பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னா, நான் எங்கள் படம் அக்யூஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. பத்திரிகை ஊடகத்துறையினரோட சப்போர்ட் தான் எங்களோட படத்தை வந்து நல்லா ரீச் கொண்டு போச்சு. ஏன்னா படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு போய் எங்களோட படத்தோட விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தி ஒரு பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட் கொடுத்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததுனால அது நல்லா ஓடுச்சு. ஸோ அந்த பெரிய உதவி செஞ்ச பத்திரிகை அண்ணன்மார்கள், ஊடகத்துறை அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால தான் அவங்கள ரொம்ப நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்கிறதுல பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் ஏன் வரலன்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷனுக்கு வந்து நிச்சயமாக படத்தோட ஹீரோ, ஹீரோயினி, அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும், காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஏன்னா முத்துக்காலம் என்ன அவங்க மாதிரி அவங்க டீம் எல்லாம் போச்சுன்னா எல்லாரும் ஒரு பப்ளிக் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவன் படம் பார்க்குறக்கு. அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்க எல்லாருமே போனால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டருக்கும் போனோம். அப்போது என்னன்னா படத்துக்கு அந்த ப்ரொமோஷனை விட வேறு ஒன்றும் தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணிச்சு. நம்ம பட தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கணும், அது அந்த ஒரு இதுக்காக முத்துக்கால நன்றி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியனும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மக்களை தேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை கொஞ்சம் இது பண்ணி கூட நீங்கள் போங்க. மேலும் மேலும் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஊக்கப்படுத்தி, ஏன்னா அவரே ஒரு 2-3 இன்னும் கதைகள்லாம் வச்சுருக்கேன்னாரு. அவரோட இந்த நல்ல எண்ணத்திற்காக இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும். அதே மாதிரி அவருக்கு இந்த படம் எல்லா தேட்டர்களுக்கும் அவருக்கு வந்து கிடச்சி அந்த படம் நல்லா ஓடணும். அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கு, அது அத்தனையும் நான் உங்களுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி இனிமேல் அவர் வரும் படங்களுக்கு
ஏதாவது அதாவது ஆக்சுவலாக வந்து இவங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஒரு பர்மிஷன்ஸ் நம்ம வந்து சென்னையில் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புது தயாரிப்பாளர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால அது எல்லாமே அவர் யூஸ் பண்ணிக்கணும். நிறைய அதில் மிச்சம் பண்ணலாம். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். அப்படி எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து பெருசாக ஒரு ப்ராஃபிட் வந்து இன்னும் பல படங்களை தயாரிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.